ஒருத்தவனுக்கும் பூ வந்து இப்போ வந்து எல்லாருமே பிளாஸ்டிக் பூக்கு மாறிட்டு வரீங்கல்ல, அது வந்து எதுக்காக பிளாஸ்டிக் பூக்கு மாறுறீங்கன்னு எனக்கு தெரியல. பிளாஸ்டிக் பூ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அழகுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம், வெளியெல்லாம் மாட்டிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் வேணால் பிளாஸ்டிக் பூ யூஸ் பண்ணுங்க. பட் தலைக்கு வைக்கிறதுக்கு வந்து நேச்சுரலான பூ யூஸ் பண்ணுங்க. அந்த காலத்துலலாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து பெண்கள் வந்து பூ கட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாறிட்டே வருது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு பூ வைக்கக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸுக்கு பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வைக்கணும். ஏன் வைக்கணும் அப்படின்னா அதில் நிறைய சயின்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் போயிட்டு கூகுளில் கூட சர்ச் பண்ணுங்கள், நிறைய சயின்ஸ் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நான் சொல்கிறேன். நம்ம நாட்டில் மட்டும்தானே பூ கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கிடையாது. நம்ம வெளிநாடுகளில் கூட பார்த்தீங்கன்னா க்ரோன் மாதிரி வைப்பாங்களே, கிரீடம் மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து அந்த தலையில் வந்து கிரீடம் மாதிரி வைப்பாங்க. ஆண்களும்